இப்போ நம்மளுடைய பேடிஎம்ல பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி ரிமூவ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்க பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்ல வந்து பாருங்க உங்களுக்கு யுபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. யுபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து யுபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். யுபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க பேமெண்ட் அக்கௌண்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல கூட 3 டாட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது இல்ல ரிமூவ் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கும். ரிமூவ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க நீங்க சேஞ்ச் டிஃபால்ட் அக்கௌண்ட் இருக்கு. இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இத கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க எஸ் ரிமூவ் சொல்லிட்டு இருக்கு. எஸ் ரிமூவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே இப்போ நான் வந்து எஸ் ரிமூவ் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ எனக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே இப்போ நாம வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் ரிமூவ் பண்ணலாம். இப்போ இத வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது மறுபடியும் மேல டாப்ல ரைட் சைடுல கூட 3 டாட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க 3 டாட் கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல வந்து ரிமூவ் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கும். ரிமூவ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து எஸ் ரிமூவ் சொல்லிட்டு இருக்கு. எஸ் ரிமூவ் வந்து கொடுத்துக்கோங்க. எஸ் ரிமூவ் கிளிக் பண்ணி அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் ரிமூவ் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வரும். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா பேங்க் அக்கௌண்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பேடிஎம்ல இருக்கக்கூடிய எல்லா பேங்க் அக்கௌண்ட்டும் ரிமூவ் வந்து பண்ணியாச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படி தான் பேங்க் அக்கௌண்ட் ரிமூவ் பண்ணணும். இந்த வீடியோ யூஸ் பண்ணா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.